ராஜா, நடராஜா, நடராஜா, நடராஜா. ஓ, நீதானா? எங்கடா புறப்பட்டுட்ட? காபி ஆறி போகுதடா. மதர், இப்ப காபி ஆறி போறதுனால பெரிய லாஸ் ஒண்ணு இல்ல. என் மூளை ஒரு புது குழப்பத்துல மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சங்கடமான நிலைமை. அப்படி என்னடா, கப்பல் என்ன கவுந்தா போச்சு? கப்பல் கவுந்தா கூட கவலைப்பட மாட்டேனே. இது அதை விட ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு செய்தி வரணும். அது எனக்கு இன்னும் வந்து சேரல. அதுக்காக நான் அமெரிக்காவுக்கு போறேன். ராத்திரிக்கு வந்துருவீல்ல? என்ன ராத்திரிக்கா? டெஃபினட்டா வந்துருவேன். அப்படி இல்ல நெக்ஸ்ட் டே ஷூரா வந்துருவேன். அதுவும் ஒருவேளை மிஸ் ஆகி போச்சு, அதுக்கு நெக்ஸ்ட் டே கட்டாயமா வந்துருவேன். 6 கோடி எப்படி திரும்பி வந்துருவேன். அது என்னடா அப்படி அவசரமான செய்தி? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொல்லாம என்ன? அதாவது அங்க அமெரிக்காவுல வந்து அணுகுண்டு தயார் பண்றாங்க. யாரது? யாருன்னாக்க உன் மாதிரி ஒரு லேடி தான். பட் உன் மாதிரி அவ்வளவு டூ ஓல்டு இல்ல, ரொம்ப யங். அதனுடைய முடிவு தெரிஞ்சுக்கு தான் போறேன். போயிட்டு ஜாக்கிரதை வந்து சேர்றா கண்ணு. ஓ, வந்துடுறேன். பண்ணத்தை வாடி இன்னும் கூப்பிட்டா வரமாட்டேன்னு பிகு பண்ணிட்டு போயிட்டோம். போனா போட்டோம். நிலவு காலமாச்சு, கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கலாம்னு கூப்பிட சொன்னேன். வாங்கடி. ஆனந்தமா எங்கு ஆடுவோமே, நாம் அழியா
வேணுமா? வண்ண ஊர்ல இல்லையாமே? ஆமாங்க. இப்ப நம்ம பண்ணையில வேலை செய்யறதுல தெரியுமா? தெரியுங்க. ஏன்னு என்னன்னு சொன்னானோ? இல்லைங்க. ஏன் சொல்றான்? இங்க பார் வண்ணம், அவன் பண்ணக்காரன், நான் பண்ணையார் இல்லையா? நான் சொல்ற அவன் கேட்கணும் இல்ல? என் சொல்ல மீறலாமான்ட்டு நீ சொல்லு. நீயே சொல்லுன்ன. ஏன் பேசாம நிக்கிற? மீறக்கூடாதுதாங்க. என்னையே எடுத்தறிஞ்சு பேசினா எனக்கு என்ன மதிப்புன்னு. இங்க பார் வண்ணம், இந்த பையன் அன்னைக்கே சரின்னு 4 வார்த்தை சொல்லி இருந்தான்னா எனக்கு தான் அந்த கோபம் வருமா? இந்த பையன் தான் இப்படி வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருப்பானா? உழைக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் கோபம் வரக்கூடாது போ. அப்படிங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இனிமே வந்தா சேர்த்துப்பீங்களா? நல்லா சொன்ன போ. அவன் மேல எனக்கு இருக்கிற பிரியத்துக்கு என் பொண்ணையே அவனுக்கு கொடுத்து வீட்டோட வச்சுக்கலாம்னு தான் நினைச்சேன். வரட்டும், பேசிக்கிறேன். மண்ணா, அது மட்டும் இல்ல, உன்னையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்கிறேன். உனக்கு சம்மதம் தானா? எதுக்குங்க? எதுக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்க. பெரிய மனுஷனா இருந்து இப்படி பேசுறீங்களே. எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்குங்க. அவன் தான் முடியாதுங்கிறானே. அப்ப முடியாதுதான். அப்படி சொல்லாத வேண்டாம். உன் மேல நான் உசிரியா வச்சிருக்கேன். புறப்படும் உடனே. ஐயோ, ரவுடி போக்கிரி சண்டியர்னு நாங்க இருக்கோம். நீ பெரிய மனுஷன் பேரை வச்சுக்கிட்டு என்ன காரியம் செய்ய வந்துட்டேன்? ஐயோ பூச்சி அடிக்காதப்பா. உனக்கு தான் நான் நெல்லு மூட்டை அனுப்பிச்சிடப்பா. நெல்லு மூட்டை அனுப்பிச்சியா? குள்ள நெறி என்ன விட்டுறப்பா, கும்பிடுறப்பா. நான் இனிமே இந்த பக்கம் தலையை காட்ட மாட்டேன். ஜாக்கிரதை, ஓடிப்பா. அண்ணா, இப்ப என்ன சொல்ற? எதுக்குங்க? என்ன கட்டிக்கிற? சரின்னு சொல்லு. ஐயா, எங்க அண்ணனை கிளம்பியா? புறப்படு. புறப்படு. ஏமா, ஏமா, யாருமா வீட்டுல? ஏமா, தெரியும் காணும். போன தடவை நான் இந்த வில்லேஜுக்கு வந்தப்ப ஈசல் மாதிரி சும்மா கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்தாங்க. இந்த தடவை ஒரு ஈசலை கூட காணுமே. யாரு? என் வீட்டு முன்னாலே நின்னுகிட்டு ஈசல் ஈசல் என் பேரே ஏலப்பட்டு இருக்கிறியா? அப்படின்னா உன் பேரு ஈசலா? ஆமா. ஈசல்னு கூட ஒரு பேரு இருக்கும். இது என்ன பேடி? ஆமா ஆமா ஆமா. கரப்பா மக ஈசல்னு சொன்னா இந்த ஊர்ல எல்லாரும் கையை கட்டிட்டு வாய் பிடிச்சிட்டு நிப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா பேரு கரப்பானா? பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேரு ஈசல், உங்க அப்பா பேரு கரப்பா. அப்ப உங்க தாத்தா பேரு வவ்வால். ஏய், என்ன அது கிண்டலா பண்ற? டசன்ட் மேட்டர், விட்டு தள்ளுங்க. ஆமா, உங்ககிட்ட ஒரு டின்னு இருக்குமா? டின்னா இப்படி திரும்புங்க. ஓஹோ, என்ன நீங்க என் முதுகுலயே டின்னு கட்ட பாத்தீங்களா? அதுக்கு இல்ல, இந்த வண்டிக்கு பெட்ரோல் வாங்கணும், அதுக்காக டின்னு வேணும். ஏயா டின்னு வச்சிருக்க? நாங்க என்ன எண்ணெய் கடையா வச்சிருக்கோம்? இப்ப நீ எங்கயா போனோம்? எங்கும் இல்ல, இந்த ஊர்ல வண்ணம்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா இருக்குது. அதுக்கு என்ன? அதுக்கு மேரேஜ். என்னது? ஓஹோ, யூ ஆர் பக்கா வில்லேஜ்ல. அதுக்கு கல்யாண விஷயமா? முடிஞ்சு போச்சே. எஸ் எஸ், ஐ நோ வெரி வெல். பட் வாட் 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 வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா? ஆமா. யூ ஆர் இன்னசென்ட், வெரி வெரி இன்னசென்ட். மாப்பிள்ளை நான் இங்க இருக்கும்போது அங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? என்னது மாப்பிள்ளையா? நீங்க மாப்பிள்ளையா? எஸ் எஸ். யோ, உங்க தலையில ஏதாவது கோளாறு ஆயிருக்குதா? ஐயா, என்ன இப்படி எல்லாம் கேக்குற? பின்ன என்ன சாரு, வண்ணத்துக்கு எங்க பூச்சி பெரியப்பாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாணத்துல வச்சுக்கிட்ட பூ இன்னும் என் தலையில வாடல. நீ என்ன சாரு உள்ளூர்காரகிட்டே வந்து கதை அழைக்கிறியே? ஓ மை காட், நிச்சயமாவே வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா? வண்ணம், என் வண்ண கிளியே, உண்மையாவே உனக்கு மேரேஜ் நடந்து போச்சா? ஐயோ, இந்த அறிவாளிக்கு உன்னுடைய அழகான கையால மாலை போடுவேன்னு காத்திருந்தேனே. வண்ணம் வண்ணம். என்னையா அது? கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க,
நீ என்னடா என் வீட்டு முன்னால வந்து நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறியே? மேடம், கண்ணாடி கட்டடம் போல பல பலன்னு இருந்த என் மனசை கல்லால அடிக்கிற மாதிரி ஒரு சொல்லால உடைச்சு விட்டீங்களே. என் மனசெல்லாம் பதறது, மூளையெல்லாம் குழம்புது. மேடம், நீங்க சொன்னது உண்மைதானா? ஏன் என்ன சந்தேகப்படுற? ஐயோ, நீ ரொம்ப அப்பாவி மனுஷன் போல இருக்குதே. இந்த பாரு, நான் சொல்றது கேக்குறியா? என் கூட வா, புருஷன் நீ கொஞ்சாது நீ நேர்ல பாரு. ஓஹோ, என்னது? என்ன நீ வந்து என்னென்னமோ மாட்டிக்கிட்டு இருக்கிறியே? இங்க வா, வா, வா.